அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கனாக்கா, நாளைக்கு வந்துட்டு வளர்பிறை பஞ்சமி, அதுவும் தை திருநாள் என்று வருது. அன்றைக்கி நம்ம இன்றைக்கி சொல்கிற போகிற பரிகாரம் பண்ணி வராகினை வழிபடுறது ரொம்ப விசேஷமானது. ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. அந்த கண்ணாடி பவுலில் ஃபுல்லாக கல் உப்பு கொட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 ரூபா நாணயம் எடுத்துக்கோங்க. ஒரு 5 ரூபா நாணயம் எடுத்து அதை வந்து வராகினை பாதத்தில் வச்சுட்டு நல்லா வேண்டிக்கோங்க. மனசார வராகினை வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கல் உப்பு வச்சுருக்கீங்களே பவுல் உள்ள அந்த 2 உப்பை லைட்டாக விளக்கிட்டு அந்த 5 ரூபா நாணயத்தை அந்த பவுல் உள்ள புதைச்சி வச்சுருங்க. அதாவது இந்த உப்புக்குள்ளே அந்த 5 ரூபா நாணயம் மறைச்சிருக்கணும், அப்படின்ற மாதிரி இருக்கணும். மேல் மட்டத்தில் உப்பு பரப்பி விட்டுருங்க. ஃபுல்லாக காயின் உள்ளே வச்சுட்டு அந்த உப்புக்கு மேலே வந்துட்டு ஒரு விரலி மஞ்சளோ இல்லை கிழங்கு மஞ்சளோ ஏதோ ஒன்று வச்சுருங்க. வச்சுட்டு வராகினை கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க. உங்கள் வேண்டுதல் வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரம் பண்ணுங்கள். இந்த வழிபாடு பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து நாளைக்கு தேதியிலேருந்து நீங்கள் வழிபாடு செய்ததுலேருந்து உங்களுக்கு தனவரவு அதிகமாகும். இதுக்கு மேலே உங்களுக்கு பணம் பற்றாக்குறைன்றது வராது. எப்போவுமே உங்கள்கிட்ட பணம் இருக்கும். அதே போல் வந்து உங்கள் கடன் பிரச்சனை வந்து தீர்ந்துடும். எவ்வளோ நீங்கள் கடன் இருந்தாலும் சரி, குயிக்காக அதுலேருந்து ரெக்கவரி ஆகிடுவீங்க. இது பண்ணி பாருங்கள். ரொம்ப விசேஷமானது. அதுவும் வளர்பிறை பஞ்சமிக்கு இந்த வழிபாடு பண்ணுறது ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஆல்ரெடி வளர்பிறை பஞ்சமிக்கு வந்துட்டு தேங்காய் தீபம் வழிபாடு பண்ணுறவங்க பண்ணுங்கள். தேங்காய் உடச்சி வச்சு வழிபாடு பண்ணுறவங்களும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வெற்றிலை தீபம் கூட ஏற்றி வழிபாடு பண்ணலாம். அதை பற்றி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு ஆல்ரெடி என்ன மாதிரி வழிபாடு பஞ்சமியில் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த பரிகாரம் பண்ணுறது ரொம்ப விசேஷமானது. தொடர்ந்து இது வந்து உங்களுக்கு தனவரவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். பண பிரச்சனையிலேருந்து அதிகம் சால்வ் ஆகிட்டே வரும் உங்களுக்கு. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் வந்துட்டு நாளைக்கு தேதியில் வந்துட்டு அதுவும் நீங்கள் வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு இந்த வழிபாடை பண்ணுறது வந்துட்டு ரொம்ப விசேஷமானது. நீங்கள் காலையில் டைம் பண்ணி முடிச்சுட்டு இருந்தாலும் நல்லது. அப்படி காலையில் பண்ணி முடிக்காதவங்க வந்துட்டு சாயந்தரத்தில் கூட பண்ணுங்கள். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.